அண்ணனை இந்த தலைமுறை வந்து கொண்டாடணும். ஏன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை இந்த தலைமுறை வந்து கொண்டாடணும்? ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இந்த தலைமுறை ஏன் கொண்டாடணும்னா பல காரணம் இருக்குது. அதில் முக்கியமான காரணம், தமிழ்நாட்டுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி முழுக்க சொன்னவங்களை யாருன்னா முக்கியமான ஆள் வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். 2000 பாபா சாஹேப் அம்பேத்கரோட படத்தை வந்து சுயசரிதை படம் வந்து மம்முட்டி நடிக 2000 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில். அதை தமிழில் 2010 வரைக்கும் பார்த்துங்க, 10 வருஷம் கழிச்சு தான் அதை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. அந்த ரீமேக் பண்ணுற காசு வந்து நம்ம லாங்குவேஜ் மட்டும் ரீமேக் பண்ணுறாங்க. அந்த காசை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ ஒரு 10 lakhs கொடுக்குது. அப்பயும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முழுக்க காரணம் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் ஆல்பர்ட் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாரு 2010. அப்போ ஆயிரக்கணக்கான மக்களாக அவரும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்தாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு வந்து கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்தியாவிலேயே 2 இடத்துல தான் சிலை இருக்குது. ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில், இன்னொன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். இந்த சிலை வரத்துக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். இது நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது. அந்த சிலையில் 2 டிஃப்ரெண்ட் இருக்கும். வலது கையும் இடது கையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சிலையை உருவாக்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்புலம் நம்ம ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். இதில் ஒரு வரலாறு முக்கியம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்லேயும் அந்த சிஎம் தான் அந்த சிலையை திறக்கணும். ஆனால் நம்ம ஸ்டேட்டில் திறக்கும் போது சிஎம் திறக்காமல் உச்ச நீதிமன்ற தலித்தாக இருந்த மூத்த நீதிபதி தான் அதை திறந்து வச்சார். அப்போவும் கவர்மெண்ட்டுக்கு இவர் அகென்ஸ்டாக நிறைய வேலை. இந்த விஷயத்தை யார் பண்ணணும் போது ஆம்ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியாங்காட்டி பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கல. அப்புறம் செகண்ட் டைம் வந்து இந்த பார் கவுன்சிலில் பெரிய விஷயம் பண்ணது வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். ஒரு தலித்தாக இருந்து எந்த ஒரு பின்புலம் இல்லாத ஒருவரை சாதாரண மனிதனாக இருந்து வந்தவங்களை ஒரு சேர்மனாக உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் ஒயிட் சேர்மன் ஆக்குறாங்க. அடுத்து 5 வருஷம் கழிச்சு நடக்கிற எலெக்ஷனில் சேர்மன் ஆக்குறாங்க. இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் சிஎம்க்கு ஈக்குவலாக நடக்கிற எலெக்ஷனு. அதில் அவ்வளோ பெரிய ஆட்களும் அவ்வளோ பணபலம் அவ்வளோ பின்பலம் நடந்த எலெக்ஷனை ஒரு தலித்தை கொண்டு வந்து உருவாக்கி விட்டதுக்கு பெரிய காரணம் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன்றனால இது கவர்மெண்ட்டு இதை திரும்பி பார்த்த எலெக்ஷனாக அது இருந்துச்சு. அதிலிருந்து அண்ணனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய விஷயம் முரண்பாடு போயிருந்தது. முக்கியமான முரண்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடலை எதிர்த்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இன்னொரு மாடலை கொண்டு வரல. மெயினாக ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ஜேபி மாடல்னு எடுத்துன்னு வந்தார். அந்த மாடலும் அவர் பின்புலத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க என்று அவர் கொண்டு போனார். அடித்தட்டு மக்களுக்கு இவ்வளோ விஷயம் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தலைவனும் இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கிற தலைவனுக்கு பிறந்த நாள் வருஷம் எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இது வரைக்கும் அவர் பிறந்த நாள் கொண்டாடினதில்லை. ஏன் கொண்டாடணும்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடுறது காரணத்தாலும் இவரும் பிறந்தநாளுக்கு ஒரு போஸ்டர் சென்னையில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இவங்க கட்சி போஸ்டர் எல்லாமே யாருன்னா இறுதி அஞ்சு போஸ்டர் தான் இருக்கும். அண்ணன் பிறந்த நாளைக்கு இது வரைக்கும் ஒரு போஸ்டரும் அவர் போட்டதில்லை. இன்னொன்று அவருக்கு ஃபாலோவர்ஸ்க்குன்னா அவர் மெயினாக என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு திருப்பி அடிக்காத பஸ்ஸை நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க, திருப்பி அடிக்காத கார் கண்ணாடினா ஏன் உடைக்கிறீங்க, உங்களோட எதிர்ப்பு வந்து வன்முறையாக இருக்கக்கூடாது, நாலேஜாக இருக்கணும், சட்டத்து மூலியமாக தான் நீங்கள் வந்து பதிலடி கொடுக்கணுங்கண்டி வன்முறையில் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் உருவாக்கி விட்டார். எங்களோட இறுதி கோரிக்கை என்னன்னா, அண்ணனுக்கு மணிமண்டபம் எங்களுக்கு பெரம்பூரில் ஒரு மணிமண்டபம் அரசு மூலியமாக ஏற்படுத்தி தரணும். இன்னொன்று இப்போ மெட்ரோ போயிட்டுருக்கு பெரம்பூரில், அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அண்ணன் பேர் வைக்கணும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இதுனா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அண்ணன் பேர் வைக்கணும் தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது.